மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. உன் மூஞ்செல்லாம் யாரு பாப்பா? பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ ஹர்ட் ஆகும். ஆனா இங்க ஒரு பொண்ணு இந்த உலகமே சேர்ந்து நீ தான் ரொம்ப அசிங்கமானவ, இந்த உலகத்திலே அசிங்கமானவ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. யார் அந்த பொண்ணு? ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்ட் லண்டனை சேர்ந்தவங்க தான் மேரி ஆன். இவங்க ஃபேமிலியில 8வது குழந்தைய பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்தது. தாமஸ் வெபன் அப்படின்றவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 4 குழந்தையும் பிறக்குது. மேரேஜ் லைஃப் நல்லா தான் போயிருக்கு. கொஞ்ச நாளுக்கு ஆன பிறகு அந்த மேரேஜ் லைஃப் மிடில் என்ன ஆகுது, தாமஸ் வந்து ஸ்ட்ரோக்கால இறந்துறாரு. அப்போ மேரிக்கு 32 வயசு தான் ஆகுது. கையில் 4 குழந்தைங்க இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது. மேரேஜ் லைஃப்ல எப்படி ஒரு அடி, அதுக்குள்ள மேரிக்கு இன்னொரு ஒரு பெரிய இடியும் அவங்க லைஃப்ல வருது. என்னன்னா மேரி வந்து அக்ரோமேங்லின் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்த நோயோட தீவிரம் என்னன்னா அவங்க உடம்ப வந்து அது வந்து அப்படியே மாத்திடுது. உடம்புல வந்து ஒரு அசுர வளர்ச்சி கிடைச்சிருக்கு. முகம் பார்க்கறதுக்கு அகோரமா மாறி இருக்கு, அருவருப்பா மாறி இருக்கு. அவங்க பார்க்கறதுக்கு ஒரு ஆண் போல ஒரு தோற்றத்துல இருந்திருக்காங்க. கண் பார்வை குறைஞ்சிருக்கு. அவங்கள பார்க்குற எல்லாமே என்ன இந்த பொண்ணா இது, என்ன இப்படி இருக்காங்க, இவங்க மூஞ்சில யாரா பாப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் கேலி கிண்டலும் பண்ணி ஒதுக்கியும் இருக்காங்க. மேரிக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. தன்னுடைய தோற்றம் தன்னை வாழ விடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமையில் இருந்திருக்காங்க. அப்போ தான் மேரிக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. என்னென்னா அமெரிக்காவில் வந்து வேர்ல்டு அக்லி விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் வந்து மேரி கலந்துக்க போகிறாங்க. உலகத்திலே ரொம்ப அசிங்கமான பெண் யார் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குற ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டி தெரிஞ்சு மேரி போய் அதில் கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா இந்த அகோரமான இந்த அசிங்கமான எல்லாரும் கிண்டல் பண்ணுற இந்த முகத்தையும் அந்த போட்டிக்கு கரெக்டாக இருக்கும் மேரி ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து போகிறாங்க, போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேரிக்கு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது. அதுக்கான ஒரு தொகையும் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்து வந்து மேரி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான தேவைகளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேரி வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. என்னென்னா உலகத்துலேயே ரொம்ப அழகு இல்லாத முகம், அழகு இல்லாதவங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரிக்கு ஒரு சான்ஸ் வருது. என்னன்னா சர்க்கஸ்லேருந்து ஒரு சான்ஸ் வருது. இந்த மாதிரி எங்கள் சர்க்கஸில் நாங்கள் எப்படி வந்து கோமாளி அந்த மாதிரி சில கார்ட்டூன் இதுவை பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் பண்ணுறோம், ரொம்ப அக்லியான அழகில்லாத ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக மற்றவங்கள வந்து கோவம் வரும். ஆனால் மேரி வந்து அதை சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக வரேன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க பசங்களோட ஃப்யூச்சர் தான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்கஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த சர்க்கஸ் கம்பெனி போகுமோ அங்கெல்லாம் மேரியும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க, அருவருப்பாக பேசியிருக்காங்க, அவமரியாதை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அது எதுவுமே ஒரு பொருட்டாவே அவங்க எடுக்கல. அவங்க கண் முன்னாடி இருந்தது எல்லாமே என்னன்னா அவங்களுடைய 4 குழந்தைங்க, 4 குழந்தைகளோட ஃபியூச்சர், அவங்களுடைய ஒரு வேளை சாப்பாடு, இதுதான் மேரிக்கு பெருசாக இருந்தது. வரலாறுல ரொம்ப அழகில்லாத பெண் யாருன்னு சொன்னால் மேரியாக தான் இருக்கும். அழகான பெண்களுக்கு பல பேர் உதாரணமாக இருக்கலாம். ஆனால் அழகில்லாத பெண்களுக்கு மேரியாக தான் உதாரணமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் மேரி அழகு இல்லாதவங்கள எல்லாரை விட ரொம்ப அழகானவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாய்மை உணர்வு, அந்த தாய்மை பண்பு அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை பண்ண வச்சிருக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மேரி கிட்ட பார்க்க வேண்டியது அழகு கிடையாது, அழகு இல்லாத அந்த முகத்தை கிடையாது, அழகான அந்த தாய்மையை தான், தீவிரமான ஒரு அசைக்க முடியாத ஒரு அன்பு தான், தாய்மையான ஒரு அன்பு தான் மேரிக்கிட்ட இருந்திருக்கு. அந்த தியாகத்தை தான் இன்ன வரலும் நம்மளை பேச வைக்கிது.